இன்னொரு பொதுவான கேள்வி, இந்த கேல் பிளாடர் சர்ஜரி பண்ண வர பேஷண்ட்ஸ் என்கிட்ட பொதுவாக கேட்குறது, டாக்டர் கேல் பிளாடர் எடுத்த பிறகு எனக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. பிரியாணி சாப்பிட முடியாது, ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆயிடுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி டாக்டர், இது உண்மையா? அப்போ கேல் பிளாடர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமலே வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேல் பிளாடர் சர்ஜரி உங்கள் டைஜஷன் இஸ் கோயிங் டு ரிமைன் எசென்ஷியலி த சேம். இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அந்த அடாப்டேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி ஃபாஸ்டர். அதனால ஆஃப்டர் 2 or 3 months வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ஸோ பொதுவாக எல்லா அறுவை சிகிச்சையிலையும் பரிந்துரைக்கிற மாதிரி என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடியது, அந்த புண்ணு வந்து ஹீல் ஆகி இந்த ஊண்டெல்லாம் வலுவாகிற வரைக்கும் ரஃப்லி ஒரு 3 or 4 weeks டைம் நீங்கள் ஓவராக நான்வெஜ் எடுக்கிறது, ஆயிலி ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ் இந்த மாதிரிப்பட்டது ஜென்ரலாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் யூ கேன் டேக் a near normal diet. அதுக்கு ஆஃப்டர் 1 month usually they don't come for review and we advise them to take a normal diet. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே டயட்டு தான் அவங்களுக்கு பரிந்துரைக்கிறோம், அதே தான் சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ கேல் பிளாடர் எடுத்த பிறகு நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே தான் கண்டினியூஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முற்றிலும் வந்து தவறானது.